வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் பார்டர்லேண்ட்ஸ் படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம கெவின் ஹார்ட், கேட் பிளான்செட்லாம் நடிச்சு ஒரு நடிகர் பட்டாலுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இது ஒரு கேம் அடாப்டட் மூவி. ஸோ பார்டர்லேண்ட்ஸுக்கு ஒரு கேம் இருக்குது, அதை அடாப்ட் பண்ணி தான் இப்போதைக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய கேம் அடாப்டேஷன் மூவி வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் முக்கால்வாசி சீரியஸாக வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க கொஞ்சம் தைரியமாக கேம் அடாப்டட் மூவியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கேம் விளையாடிருந்தீங்கன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. கேம் விளையாடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட போகும்போது அந்த கேம் விளையாண்டதே கிடையாதுங்க. எனக்கு இந்த கேம் பேக்ரவுண்ட் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த கேரக்டர்ஸ் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. உங்களை மாதிரி நானும் ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. அந்த வகையில் எனக்கு இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்டாக தெரிஞ்சது அந்த குட்டி பொண்ணு டீனாவும் கிளாப் ட்ராப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரோபோட்டும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஆட்டிடியூட், அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிறத கண்டிப்பாக பாராட்டி தாங்கணும். அந்த குட்டி பொண்ணு டீனா அப்பப்போ பேசும்போது லைட்டாக இரிட்டேஷனாக இருக்கும். பட் அகைன் அந்த கேரக்டரே டிசைன் பண்ணது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கேமில் எப்படின்னு தெரியல, பட் இந்த படத்தில் அவங்க எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு வெறுப்பாகுது. லைக் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தெரியுது. பட் அகைன் அந்த கேரக்டரோட டிசைனே அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகிற அந்த சமயத்தில் அந்த ஒரு ரோலை எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்டர்ஸ் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன பொண்ணு தான், பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். சில இடங்களில் எமோஷனல் சீக்வன்ஸையுமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஒழுங்காகவே அந்த ரோலை புரிஞ்சு நடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் ப்ளே பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளாப் ட்ராப்னு சொல்லப்படுற அந்த ரோபோட் நம்ம ஜாக் பிளாக் அண்ணன் தான் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரோபோட் வச்சு தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சில முக்கியமான டைலாக்ஸாக இருக்கட்டும், அது நம்மளை தாக்க வருது எல்லாரும் ஓடுங்க அந்த மாதிரி, லைக் அது வந்து செதறி ஓடுற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்பப்போ கொடுக்குற அந்த டைலாக், சில சமயங்களில் இன்னசென்ட்டாக பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படி தான் இருக்கு. வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹியூமரை புல் ஆஃப் பண்ண அந்த ரோபோட்டே ட்ரை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ரோசன் படத்தில் ஓலாஃப்ங்கிற ஒரு கேரக்டர் வருவாப்ல. ஸோ அப்பப்போ வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி சில இடங்களை பார்த்தீங்கன்னா எமோஷனாகவும் அந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஓலாஃப் கேரக்டர் மாதிரி இந்த ஒரு கிளாப்டாப் ரோபோட்டை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி படத்துக்குள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஒரு நடிகர் பட்டாலும் இருக்கு. கேட் பிளான்செட், நம்ம கெவின் இருக்காப்ல, ஜேமி லீ கர்டிஸ்னு சொல்லி ஆஸ்கார் வாங்கினவங்க எல்லாருமே உள்ள இருக்காங்க. பட் எல்லாமே மிஸ்காஸ்டிங் தாங்க. லைக் அந்த ரோல் எழுதப்பட்ட விதம்ங்கிறது ஓகே, பட் இந்த ஆக்டர்ஸ் யாருமே அந்த ரோலுக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். இதை நான் நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன். அவங்க ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியாது, பட் அவங்களுடைய ஆக்டிங் அந்த ரோலுக்கு டிமாண்டிங்காக இல்லை. அந்த ரோலுக்கு இவங்க மிஸ்காஸ்டிங்காக தான் இறக்கியிருக்காங்க. கெவின் ஹார்ட் எடுத்துக்கோங்க, அவரை பார்த்த எங்கேயுமே உங்களால் ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லவே முடியாது, ரைட்? அவர் ஒரு ஃபன்னான கேரக்டர், சம ஜோவியலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் எமோஷன் கூட அழகாக ஹேண்டில் பண்ணுவார். பட் அவர் ஆக்ஷன் பண்ணுறதை சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல. அதே மாதிரி தான் கேட் பிளான்செட்டுக்கு வயசாகிருக்கு. பட் அவங்க ப்ளே பண்ண ரோலுங்கிறது ரொம்ப யங்கஸ்டான ரோலாக இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஸோ அகைன் இந்த படத்தில் இருக்க அந்த ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரையுமே மிஸ்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒட்டாத ஃபீலை கொடுக்குது. ஸோ நெகட்டிவ்ஸில் பார்ப்போம். பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷனே இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எடுத்து பார்க்கும்போது இந்த கேட்டு புளிச்சு போன கதை தாங்க. ஒரு பெரிய புதையல் இருக்கும், அந்த புதையலுக்கு ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை தேடி போய் அதை வச்சு இந்த புதையலை எடுத்தாங்களா இல்லையா, அந்த ஒரு கதையை அடாப்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்டில் ஒரு வேற உலகத்தில் நடக்கிற மாதிரி இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்க ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அது இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் லைக் இது ஒரு புது உலகம், புது கான்செப்டாக இருக்கும்போது நிறைய பேர் டக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸான கதையை சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு சிம்பிளாக ஒன் லைனராக இருக்கும்போது ஈஸியாகவே ஃபாலோ பண்ண முடியுது. அதே மாதிரி அந்த உலகத்தை காமிச்ச விதம்ங்கிறதும் நல்லா தான் இருக்கு. லைக் ஒரு மேட் மேக்ஸி உலகமாக தான் ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. லைக் இட்ஸ் ஓகே, அவ்வளோதான், இட்ஸ் ஓகே. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் துண்டாக தெரிஞ்சிச்சு. அதுவும் ஃபைனல் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு PS3 கேம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம்னு தோணுது. மியூசிக் அந்தளவுக்கு ஐகானிக்காக இல்லை, பட் அகைன் படத்துக்கு தேவையானது உள்ளே இருக்குது. படத்தோட ரன் டைம் ரொம்ப குட்டி, 2 மணி நேரத்துக்குள்ளே தான். படம் ஆரம்பிக்கிறதும் முடிகிறதும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸோட பட்டுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தை போய் உட்காந்து பார்க்கலாம். ஸோ மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஆவரேஜான மீடியக்காரான மூவி. இதுக்கு மேலே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை. நெகட்டிவ்ஸ் கிட்ட போயிடுவோம். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டோரி அகைன் ரொம்ப கிளீஷாவாக இருந்தாலும் அது அவங்க ஒழுங்காக லைக் ப்ரெசென்டே பண்ணலை. ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. கிரேக் மேசன் தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லாஸ்ட் ஆஃப் அஸ் அண்ட் செர்னோபில் ஒர்க் பண்ண அந்த ரைட்டர். பட் அந்த ஸ்கிரிப்டை படமாக மாற்றாமல் அதுக்கு நடுவில் எலி ராத்துங்கிற டேரக்டர் உள்ள வந்து அந்த ஸ்கிரிப்டை கொதறி எடுத்துட்டாங்களாம். இதனால் கிரேக் மேசன் நான் இனிமேல் இந்த படத்தில் இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் எழுதின அந்த ரைட்டிங் கிரெடிட்ஸ் கூட எனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டாராம். அப்படின்னா எந்த அளவுக்கு மொக்கையாக அதை வந்து கொதறி எடுத்துருப்பாங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. அந்த ரைட்டிங் கிரெடிட்ஸே எனக்கு வேணாம் அந்த அளவுக்கு சொல்லி அவர் எழுதின ஸ்கிரிப்டே ஓரம் கட்டிட்டு வந்துட்டாராம். படம் ஃபைனலைஸ் பார்த்துட்டு அப்புறம் யாருக்குமே அந்த படம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி டிம் மில்லர் இருக்கார்ல, டெட்பூல் 1 டேரக்டர், அவ்வளோ உள்ளே இறக்கி சில முக்கியமான ஸ்டன்ட் சீக்வன்ஸை மட்டும் ரீஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரிஜினல் டேரக்டர் எலி ராத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி ரீகாஸ்ட்டை கூட சூப்பர்வைஸ் பண்ணாமல் அந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு போயிட்டாராங்க. லைக் லிட்டரலாக அந்த படத்தில் இருக்க மிச்ச துண்டை எல்லாத்தையுமே வெட்டி ஒட்டி தான் படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. எதுலேயுமே ஒரு
ஃப்ளோங்கிறதே இல்லை, ஸ்க்ரீன் பிளேவே பண்ணலை போல. லைக் கதை ஓகே, கதை வந்து அது ஒரு புதையலை தேடி எடுக்கிற மாதிரி தான். பட் அதுக்கு நடுவில் இவங்க எல்லாருமே கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸுங்கிற ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு கெமிஸ்ட்ரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கே ஏற்படலைங்க. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது மேலோட்டமாக நம்ம கார்டியன்ஸ், இந்த சூசைட் ஸ்குவாட் சொல்லி இது எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் தோணுது. பட் அந்த 2 படத்துலையுமே இருக்க ரைட்டிங் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. இஷ்டத்துக்கு, அதுவும் இந்த படத்தோட ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட் பிளான்செட் லிலித் கேரக்டர் வந்து அவங்களுடைய பெண்டோரா உலகத்தில் இறக்கி நான் இங்கே வந்து 4 பேர் சுட்ட பஸ்ஸில் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. பட் அந்த சீக்வன்ஸ் எதுவுமே ப்ளே ஆகலை. ஜஸ்ட் அவங்க வாய் வார்த்தையாக சொல்கிறத மட்டும் கதையாக வச்சு எடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. எஃபோர்ட்டே இல்லாத மாதிரி தாங்க தோணுது. நான் பார்டர்லேண்ட்ஸ் விளையாடுனதில் அந்த ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கும்னு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ளோ வேணும்ல. இந்த பண்டோராங்கிற ஒரு உலகத்தை நமக்கு அட்லீஸ்ட் சுற்றி காட்டலனாலும் அது எதை பேஸ் பண்ணி நடக்குது, எதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது கொடுக்கணும்ல. எதுவுமே இல்லைங்க. இஷ்டத்துக்கு 4 பேரை மீட் பண்ணுறாங்க, 4 பேர் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த டீமுக்குள்ள எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு டைலாக்ஸும் கிடையாது. லைக் அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அடுத்த சீனில் அங்கே இருக்காங்க. எந்த ஒரு ட்ராவலே கிடையாது. எப்படி இருக்குன்னா அந்த கேம் விளாட்ற மாதிரி தான். ஸோ ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் ப்ளே ஆகி முடிச்சோன்னே ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீன் முடிச்சோடனே அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த பெண்டரா உலகம் 4 தெரு தான் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. நடத்தே போயிடுறாங்க. கேமில் கூட இப்படி இருக்காது போலன்னு நான் நினைக்கிறேன். பட் அகைன் ஏதோ 4 சீன் இருக்குது, வெட்டி ஒட்டி இதை வந்து நம்ம எடுத்துட்டோம், வேறு வழியில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க போல. ஒரு கலவரமாக தான் அந்த ஸ்க்ரீன் பிளேவே இருக்குது. பியூர் மிஸ் தான் இந்த படம். வெட்டி ஒட்டி அந்த கர்மத்தை கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எமோஷனு, ஆக்ஷன் கூட ஒழுங்காக சிங்க் ஆகல. ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு கட் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஃப்ளோங்கிறதே ஆக்ஷனில் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேலேயே ஃப்ளோ இல்லாதப்போ ஆக்ஷனில் அந்த ஃப்ளோ எதிர்பார்க்குறது தப்பு தான். பட் சொல்கிறேன், ஸோ ஒரு பக்கம் ஆக்ஷன் அப்படி இருக்கும்போது கேமராவை இஷ்டத்துக்கு ஷேக் பண்ணி எடுத்திருக்காங்க. பரபரன்னு காட்டணுமா, தலை வலிக்குதுரா எப்பாடி, அந்த மாதிரி தான் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த படத்தை எடுக்கும்போது இது என்ன ஜானலில் இருக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்காமலே எடுத்திருக்காங்க போல. சில சமயங்களில் ட்ராமா மாதிரி போயிட்டு இருக்கு, சில சமயங்களில் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி போகுது, ட்ரெஷர் ஹண்டிங் மாதிரி சில இடங்களில் போகுது, சில இடங்களில் பியூர் ஆக்ஷனாக போயிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு ஜானரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை லைக் ஜான் விக் ஸ்டைலில் ஒரு பியூர் ஆக்ஷனாகவே கொடுத்துருக்கலாம். அதுவே நல்லா தான் இருந்திருக்கும். என்ன பிரச்சனை தெரியுமா, ஆக்சுவலாக அந்த கேம் அடாப்டட் மூவிஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. காரணம், கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 20 hours சொல்ல வேண்டிய ஒரு கதையை 2 மணி நேரம் சுருக்கி சொல்லவே முடியாது. இப்போ அன்சார்ட்டடாக படமாக கொடுக்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. பிகாஸ் அது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் தான். இந்த இந்தியானா ஜோன்ஸ் ஸ்டைலில் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணிடலாம், கேரக்டர்ஸ் தான் போதும். பட் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ்ஸாக இருக்கட்டும், ஆர்கேனு, ஃபாலோ அவுட், இப்போ லேட்டஸ்ட் வந்துச்சுல ஃபாலோ அவுட், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு 8 hours to 9 hours ஸ்டோரி தேவைப்படுது. ஒவ்வொரு கேரக்டரும் ஃப்ளஷ் அவுட் பண்ணால் தான் அந்த எமோஷனுங்கிறது நம்மகிட்ட பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதுதான் இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ 4-5 கேரக்டர்ஸ் நீங்கள் உள்ளே இறக்கும் போது அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறத பண்ணணும். அதுவும் பார்டர்லேண்ட் சொல்லி ஒரு பெரிய கேமை நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது அந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டீட்டெயில்ஸை நம்மகிட்ட கன்வே பண்ணணும். இவங்க டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸையும் வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க. தேவையில்லாத இடத்துல அந்த சீக்வன்ஸை ட்ராக் பண்ணி தேவையான இடங்களில் படத்தை டப்புன்னு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எதுவுமே ஒட்டாமல் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பார்டர்லேண்ட்ஸை ஒரு சீரியஸாக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அது பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஃபாலோ அவுட் மாதிரி அகைன் இது ஒரு ஃபாலோ அவுட் ஃபீலை தான் கொடுக்குது. ஃபாலோ அவுட் சீரிஸ் எப்படி நல்லா ரீச் ஆச்சோ அதே மாதிரி பார்டர்லேண்ட்ஸுமே ஒரு நல்ல சீரிஸாக வந்திருக்கணும். பட் அவசரமாக இருக்க பெரிய நேம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதுவும் ஃபுல்லாக மிஸ்காஸ்டிங். முன்னாடியே சொன்ன மாதிரி கெவின் ஹார்ட்டெல்லாம் ஆக்ஷன் பண்ணும்போது சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியலங்க. அது லைக் எப்படி சொல்கிறது, அது சீரியஸாகவும் இல்லை, ஃபன்னியாகவும் இல்லை. கெவின் ஹார்ட்டு யாரையோ பேரடி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் கேட் பிளான்செட் இதுக்கு முன்னாடி ஹெலாவாக நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பார்த்துருந்தாலும் இதில் அவங்க ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகலைங்க. லிலித்துங்கிறவங்க ஒரு யங் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் டிசைன் படியே பார்க்கும்போது அவங்க ஒரு யங் கேரக்டராக தான் இருக்கணும். பட் அந்த யங் கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த ஒரு எனர்ஜியை வெளியே கொண்டு வர மாதிரி கேட் பிளான்செட்டோட அந்த ஆக்டிங் செட் ஆகல. கம்ப்ளீட்லி மிஸ்காஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு லிலித்துக்கு பதிலாக வேற ஒரு ஆக்டரை போட்டு நம்ம கேட் பிளான்செட்டை தூக்கி இந்த ஜேமிலி கேட்டிஸ் அந்த ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துருப்பாங்க, அவங்க ரோலில் சிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சிம்பிளாக சொல்ல போனால் இட்ஸ் அ பியூர் மெஸ். டைம் கிடச்சி உங்களுக்கு போர் அடித்தா இந்த படத்தை போய் உட்காந்து பாருங்கள். 1.5 மணி நேரம் தான், டப்புன்னு போயிடும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓடிடிக்கு வெயிட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதிகமாக காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது லைக் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் ஃபீல் தான் வருது. அதுலேயுமே எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்க போல. எனக்கு என்னமோ அந்த படத்தை வந்து இன்னும் நோண்டி பார்த்து ஒரு பர்ஃபெக்டான எடிட்டிங், ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோவோ இருந்தது தான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக கூட மாறி இருக்கலாம். லைக் கார்டியன்ஸ் அண்ட் சூசைட் ஸ்குவாட் மாதிரி ஒரு நல்ல கதையம்சம் அண்ட் நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. மேடம் வெப் அளவுக்கு மொக்க கிடையாது, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் டைம் வாட்சபிள். ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு சொல்கிறேன். கேம் விளையாடி தான் மேபி என் கண்ணுக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் என்னமோ, ஆர் மேபி லைக் இன்னும் பெஸ்ட்டாக கூட தெரிஞ்சிருக்கலாம். கேம் விளையாடுங்க இந்த அடாப்டேஷன் பெஸ்ட்டாக அதை மட்டும் மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 stars எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதுவுமே சொல்லிட்டு போங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு அவசரமான விடையில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.